ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். உப்பும் புளியும் வச்சு என்னடா டிப்ஸ்ன்னு பார்க்குறீங்களா? புளியை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க, எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நான் எப்போவும் இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இந்த புளி பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கலை, மரத்தில் நல்லா பழுத்து காய்ச்சதுக்கப்புறம் பறித்து வெயிலில் காய வச்சு தட்டி கொட்டை எடுத்து திரும்பவும் காய வச்சு வச்சுருக்கேன். எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் புளி எதில் ஸ்டோர் பண்ணுவீங்களோ அதை கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் எப்போவும் இதில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். கீழே கொஞ்சமாக உப்பு போட்டு நிறைய புளி போட்டு நல்லா அமுத்தி விடுங்க. திரும்பவும் கொஞ்சமாக உப்பு நிறைய புளி போட்டு அமுத்தி விடுங்க. இதே மாதிரி எல்லா புளியையும் லேயர் மாதிரி கொஞ்சம் உப்பு நிறைய புளி போட்டு அமுத்தி விடுங்க. இந்த பக்கெட் ஃபுல்லாக நிறச்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கு புளி பிரச்சனையே இருக்காது. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் புது புளி வந்துடும். நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால எப்போவும் கெட்டு போகாது, வாசம் வராது, பூச்சி பிடிக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கும். இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.